கண்ணியமிக்க முஃமினீன்களே, புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் அமல்கள் தொடர்பாக நாம் நிறைய விஷயங்களை தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு ஞாபகம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக ரமதானில் பிரத்யேகமாக செய்யப்படக்கூடிய ஒரு அமலாக இருக்கக்கூடிய ஜகாத்து சார்ந்து ஒரு சில விஷயங்களை உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், புனிதமான ரமதானுடைய காலங்களில் செய்யப்படக்கூடிய நல்லமல்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 2 மடங்காக 4 மடங்காக 100 மடங்காக 10,000 மடங்காக அவர்களின் எண்ணத்திற்கும் அவர்களுடைய செயல்பாட்டுக்கும் தகுந்த வகையில் பன்மடங்கான கூலியை தருகிறான். அதில் எப்பொழுது கடமையாகிறது என்பதை தவிர்த்து ரமதானுடைய காலங்களில் மட்டுமே பிரத்யேகமாக செய்யப்படக்கூடிய இந்த ஜகாத்து சார்ந்து ஒரு சில அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, கலிமாவின் மூலம் கலிமாவை சொல்லி ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவனுக்கு கலிமாவிற்கு பின்னால் தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று 4 அடிப்படை கடமைகள் கலிமாவை தொடர்ந்து வருகிறது. இஸ்லாத்தின் அடிப்படை தூண்கள் 5. நாம் முதலில் கலிமாவை சொல்லுகிறோம். கலிமாவிற்கு பின்னால் தொழுகை, நோன்பு என்கிற அந்த 2ம் உடல் சார்ந்த வணக்கமாக இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த 2க்கும் காசு பணம் தேவையில்லை. தொழுகணும்னா காசு தேவையில்லை. நோன்பு வைக்கணும்னா இருப்பதை குறித்து கொண்டாவது நோன்பு வைத்துக் கொள்ளலாம். காசு இருப்பவர்கள் மீதுதான் தொழுகை கடமை என்றோ, காசு பணம் இருப்பவர்களின் மீதுதான் நோன்பு கடமை என்றோ இஸ்லாம் சொல்லவில்லை. அப்படியானால் கலிமாவிற்கு பின்னால் வரக்கூடிய தொழுகையும் நோன்பும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய உடல் ரீதியான வணக்கம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஜகாத் ஆகட்டும் அல்லது ஹஜ் ஆகட்டும், அந்த 2ம் பொருளாதாரம் இருப்பவர்களின் மீது கடமை, சாதாரண மக்களின் மீது கடமை அல்ல. அப்படியானால் ஜகாத்தும் ஹஜ்ஜும் யாரிடத்தில் வசதியும் வாய்ப்பும் தகுதியும் தராதரமும் அதற்கான எல்லையும் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும். பிறர் செய்வதை மார்க்கம் வலியுறுத்தவில்லை. விருப்பப்பட்டு செய்பவர்கள் செய்யலாம், கொடுப்பவர்கள் கொடுக்கலாம், அதில் தவறில்லை. என்றாலும் கூட யார் மீது ஜகாத்து கடமை, குறிப்பிட்ட அளவிற்கான பொருளாதாரம் யாரிடத்தில் இருக்கிறதோ, அந்த நிசாப் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஜகாத் கடமை. யார் மீது ஹஜ் கடமை, யாருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சென்று வருவதற்கான வசதியையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு கடமை. ஒட்டுமொத்தமாக மார்க்கத்தின் அடிப்படையான வணக்க வழிபாடுகளில், இபாதத்துகளில் 2 வணக்க வழிபாடுகள் உடல் சார்ந்ததாக இருக்கிறது, 2 வணக்க வழிபாடுகள் பொருளாதாரம் சார்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு ரமலான் என்கிற புனிதமான மாதமாக இருக்கக்கூடிய அதே சூழ்நிலையிலே ஆங்கில கணக்கீட்டின்படி இந்த மார்ச் மாதம் என்பது வரவு செலவுகளை சரி செய்யக்கூடிய மாதம். பெரும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் வருமான வரியை தாக்கல் செய்யக்கூடிய அளவிற்கு வியாபாரம் செய்யக்கூடிய மக்களுக்கு இந்த மாதத்தினுடைய முக்கியத்துவம் தெரியும். தன்னுடைய 1 வருட காலத்தினுடைய அந்த வியாபாரம் எப்படி இருந்தது, வரவு செலவுகள் எப்படி இருந்தது, அதை நாம் எப்படி ஒழுங்குபடுத்தி அரசாங்கத்திடத்தில் வரவு செலவு வருமான வரியை தாக்கல் செய்வது என்கிற உலக ரீதியான வியாபாரம் தொடர்பான வரவு செலவுகளை பார்க்கக்கூடிய, வருமான வரியை தாக்கல் செய்யக்கூடிய, அதற்காக வியாபாரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய மாதம்தான் இந்த மார்ச்சினுடைய மாதம். அதே போலதான் இறைவனிடத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்களை சரிவர கணக்குகளை பார்த்து அதை சரி செய்து அதற்கான வருமான வரியாக, அதற்கான சதகாவாக, அதற்கான கடமையான ஜகாத்தாக நம்முடைய பொருளாதாரத்தை வெளியாக்க வேண்டிய மாதமாகவும் இந்த ரமதானுடைய மாதம் இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் பொருத்தி பார்த்தால் அது மிக சரியான ஒரு பொருத்தமானதாக இருக்கும். பொருளாதாரத்தின் பார்வையில் மனிதன் ஒரு பொருளாதாரத்தை எப்படி பார்க்கிறான், ஒரு மனிதனின் பார்வையில் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லுகிறது, ஜகாத் என்பது 2.5%, 2% நீங்க உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் வெளியாக்க வேண்டும். எப்பொழுது வெளியாக்க வேண்டும் என்பதை சரியான நேரத்தில் நினைவூட்டுகிறேன். உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து 2.5% நீங்கள் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. மனிதனுடைய பார்வை
பொருளாதாரத்தின் விஷயத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, நம்மிடத்தில் 100 ரூபாய் இருக்கிறது அல்லது 1,00,000 ரூபாய் இருக்கிறதுன்னு சொன்னா அதிலிருந்து 2.5% நாம் ஜகாத்தாக கொடுக்கிற பொழுது அந்த மனிதனின் பார்வை நாம் கொடுத்தால் நம்முடைய பொருளாதாரம் குறையும் என்று நினைப்பார். அது ஒரு யதார்த்தமான விஷயம்தான். நம்ம காசு கொடுக்கிறோம், நாம ஜகாத்தை வெளியாக்குகிறோம், ஜகாத்து கொடுத்தா பொருளாதாரம் குறையும், இது மனிதனின் பார்வை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் ஜகாத்தை கொடுப்பதன் மூலம் உங்களுடைய பொருளாதாரம் குறையாது, மாறாக அந்த பொருள் மென்மேலும் அபிவிருத்தியாகும், அதிகமாகும். அடுத்த வருடம் நீங்கள் கணக்கு பார்க்கிற பொழுது சென்ற வருடம் நீங்கள் ஜகாத்து கொடுத்திருந்தால் நிச்சயம் மறு வருஷம் நீங்கள் ஜகாத்திற்காக வேண்டிய கணக்குகளை பார்க்கிற பொழுது நிச்சயம் அது உங்களுக்கு லாபத்தை தான் ஏற்படுத்தி இருக்கும். அல்லாஹுடைய பார்வையில் ஜகாத் என்பது பரக்கத்தானது என்று சொல்லுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? கொடுத்தால் குறையும் என்று நினைக்கிறோம், எடுத்தால் லாபம் என்று நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், கொடுத்தால் லாபம், நீங்கள் தடுத்து வைத்துக் கொண்டால் அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்றான். இறைவனின் கணக்கு நேர் எதிராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்தை சொல்லி விளக்கினால் அதை நாம் இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 30வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனத்தில் பேசுகிற பொழுது, வமா ஆதைதும் மின் ரிபன் லியர்புவ ஃபீ அம்வாலின் நாசி ஃபலா யர்பு இன்தல்லாஹ். அதாவது ஒரு மனிதன் வட்டிக்கு வரவு செலவு செய்கிறான். ஏன் செய்கிறான்னு சொன்னா, நாம 1,00,000 ரூபாய் வட்டிக்கு கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் அது திரும்ப வருகிற பொழுது 1,10,10 1,20,000 சேரும். எனவே பொருளாதாரம் பெருகும் என்று நினைத்து மக்களில் சில நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா வட்டிக்கு வியாபாரம் செய்கிறார்கள், வட்டிக்கு கொடுக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் இந்த வசனத்திலே? ஃபலா யர்பு இன்தல்லாஹ். அது அல்லாஹ்விடத்தில் பெருகி வரக்கூடிய செல்வம் அல்ல, அது வளரக்கூடிய வருமானம் அல்ல. வட்டியின் மூலம் உங்களுக்கு வெளிப்படையில் வரக்கூடிய காசுகள் அதிகமாக இருந்தாலும் கூட அதில் பரக்கத் இருக்காது, அதில் முசீபத்து தான் இருக்கும். அதில் நிச்சயம் உங்களுக்கு பரக்கத் இருக்காது, ரஹ்மத் இருக்காது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடர்ந்து பேசும் பொழுது சொல்லுகிறான், வமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ். அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி யார் ஒருவர் ஜகாத்தை கொடுக்கிறாரோ என்று ஆரம்ப துரீதுன வஜ்ஹல்லாஹி ஃபஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் முதஈஃபுன். அவர்தான் அல்லாஹ்விடத்திலே பன்மடங்காக பெருக்கி கொடுக்கப்பட்டவர். அப்ப உண்மையிலேயே இந்த ஆயத்து நமக்கு என்ன சொல்லுகிறது? வட்டியின் மூலம் நீங்கள் காசுவனங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று எடுத்தால் அது லாபம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதில் லாபம் இல்லை, மாறாக கடமையான பொருளாதாரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத் இருக்குது இல்லையா, அதுதான் பெருகும். ஜகாத் கொடுத்தால் தான் பொருளாதாரம் அதிகமாகுமே தவிர ஒருபோதும் நீங்கள் வட்டியின் மூலமோ மற்ற விஷயங்களின் மூலமோ பொருளாதாரத்தை பெருக்க முடியாது என்று நேரடியாக இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். கண்ணியமிக்கவர்களே, ஜகாத்திற்கும் சதகாவிற்கும் மத்தியில் உள்ள ஒரு வித்தியாசத்தை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சதகான்னு சொன்னா அதற்கான ஒரு எல்லை என்பது இறைவனால் வகுக்கப்படவில்லை. ஜகாத்துன்னு சொன்னா நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், 1 ரூபாயும் கொடுக்கலாம், 1,00,000 ரூபாயும் கொடுக்கலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எவருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இன்னும் உதாரணத்தை நாம் தெளிவாக சொல்லணும்னா, காலை நேரத்தில் கையில் பையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு நீங்கள் சாமான்கள் வாங்க செல்லுகிறீர்கள், காய்கறிகள் வாங்க செல்லுகிறீர்கள். என்னுடைய மனைவியின் பொருத்தத்திற்காக வேண்டி அவளுக்கு நான் செய்யக்கூடிய தர்மம் என்று நீங்கள் நினைத்து அன்றாட செலவுகளில் சதகாவை நியத் செய்தாலும் கூட அது குடும்பத்திற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய சதகா என்கிற அடிப்படையில் அது உங்களுக்கு நன்மை தரும். உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் காசு தருகிறீர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் காசு தருகிறீர்கள், உடன் பிறந்தவர்களுக்கு கொடுக்கிறீர்கள், பள்ளிவாசலுக்கு கொடுக்கிறீர்கள், மதரசாவுக்கு கொடுக்கிறீர்கள், கேட்பவருக்கு தருகிறீர்கள், கேட்காதவருக்கும் தருகிறீர்கள். யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் கொடுங்கள், அது சதகா, அதற்கு எல்லை கிடையாது. ஆனால் ஜகாத் என்பதற்கு வரைமுறை இருக்கிறது. யார் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்கிற வரைமுறையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய சொந்த கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான். அங்கே முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை நபிக்கோ வேதத்திற்கோ இன்ன
கொடுக்கவில்லை என்பதை கவனத்தோடு நாம் வேறுபடுத்தி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சதகாவிற்கும் சரி ஒரு சில இடங்களில் அல்லாஹ் ஒரே வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாலும் கூட ஜகாத் என்பது வேறு, சதகா என்பது வேறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னதை போல சதகா என்பது யாருக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம், அல்லது கேட்கிற பொழுது நீங்கள் கொடுக்காமல் உங்களுடைய பாக்கெட்டில் அந்த பணத்தை வைத்துக் கொண்டாலும் சரி குற்றமாக கருதப்படாது. அது ஒரு ஒழுக்க குறைவாக நினைக்கப்படும். உங்க கையில ஒரு 500 ரூபாய் இருக்குது, யாரோ ஒரு முசாவர் வந்து கேட்கிறார், கொடுப்பதற்கு 5 or 10 காசு இல்லை, ஆனா 500 ரூபாய் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. என்ன செய்கிறோம்? பின்னால் தர்றேன் அப்புறமா தர்றேன்னு சொல்றீங்க, அல்லது கொடுக்காமலேயே சென்று விடுகிறீர்கள். பரவாயில்லை, அது உங்களுக்கும் அல்லாஹுக்குமானது. ஆனால் ஜகாத்தை பொறுத்தவரை மார்க்கம் சொல்லி தருகிறது, எங்கே எப்படி யார் எதற்கு கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான், நான் முடிவு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு இறைவசனத்தில் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறான், வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம். ஜகாத் என்கிற விஷயத்தில நீங்கள் ஏழைகளுடைய உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதாவது ஏழைகளுக்கு செல்வந்தர்களுடைய பொருளாதாரத்தில் உரிமை இருக்கிறதுன்னு சொல்றோம். நாம் என்ன செய்யறோம்? ஜகாத் கொடுக்கிற பொழுது ஏதோ கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஒரு 10 கொடுக்கலாம், 50 100 கொடுக்கலாம், 1 லட்சமோ 50,000 கொடுக்கலாம்னு சொல்லி நாம் பெருந்தன்மையாக கொடுப்பதாக நினைத்து ஒரு சில மக்கள் ஜகாத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அது ஏழைகளுக்கான உரிமை தொகை என்று சொல்லுகிறார். அது அவர்களுடைய செல்வம். உதாரணத்துக்கு நாம விளங்குறோம்னா, நம்முடைய வங்கி கணக்கில் ஏதோ ஒரு நபர் தவறுதலாக 1 லட்சமோ 2 லட்சமோ வரவு வைத்து விட்டார்கள் என்று சொல்லுங்கள், என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய அக்கௌண்ட்ல தவறுதலா ஒரு பணம் வந்து விழுந்துருச்சு, நாம பார்க்கிறோம் அது நம்முடைய பணம் இல்லை. கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி தவறுதலா உங்களுடைய அக்கௌண்ட்ல காசு வந்துருச்சு, எனக்கு அதை மாற்றி விடுங்கள் என்று சொன்னால், நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு முஃமின் அந்த பொருளாதாரத்தை எடுத்து செலவு செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டான். அதை பாதுகாப்பாக வைத்து எப்பொழுது கேட்கிறார்களோ அப்பொழுது நாம் மீண்டும் அதை ஒப்படைத்து விடுவோம். அதே போலதான் இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவிற்கான பொருளாதாரம் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய 2.5% என்பது ஏழைகள் உங்களிடத்தில் கொடுத்து வைத்த காசிற்கு சமமானது. அதை நீங்கள் புழங்குவது உங்களுக்கு ஜாயிஸ் அல்ல, அதை நீங்கள் வெளியாக்கி விட வேண்டும். அதே நேரத்தில் கொடுக்கக்கூடிய நீங்கள் அவர்களுக்கு பெருந்தன்மைப்பட்டு கொடுக்க வேண்டாம், மாறாக அவர்களுடைய கடமையை கொடுங்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையைத்தான், பங்கைத்தான் நீங்கள் கொடுக்கிறீர்கள். அப்படி கொடுக்கிற பொழுது உங்களுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னும் சுருக்கமாக, இன்னும் நாம் தெளிவாக இதை விளங்க வேண்டும் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஜகாத்தை கொடுப்பது வேண்டுமானால் உங்கள் கரமாக இருக்கலாம், அதை வாங்குவது அல்லாஹ்வின் கரம்னு சொன்னார். ஜகாத்தை நாம் கொடுக்கிறோம், நம்முடைய செல்வத்திலிருந்து கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். கொடுக்கிற பொழுது கண்ணியமாக புன்சிரிப்போடு, எப்படி மனம் நோகாமல் அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும், கொடுத்ததற்கு பின்னால் அவர்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது என்பதையெல்லாம் மார்க்கம் சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் இஸ்லாம் சொல்லுகிறது, ஜகாத்தை கொடுக்கக்கூடிய கரம் உங்களின் கரம் என்று சொன்னால் அதை வாங்கக்கூடிய கரம் அல்லாஹ்வின் கரம்னு சொல்றான். அது என்ன அல்லாஹுடைய கரம்? அல்லாஹுடைய கரம் எப்படி ஜகாத்தை வாங்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, நாளை மறுமையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அடியானை பார்த்து கேட்பான், நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்து உன்னிடத்தில் என்னுடைய தேவையை நான் கேட்டேன், எனக்கு நீ கொடுக்கவில்லையே என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யா அல்லாஹ், நீ எப்பொழுது எங்களுடைய வீட்டிற்கு வந்தாய் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஒரு யாசகன் ஏழ்மையானவன் எனக்கு தேவை என்று வந்து கேட்கிற பொழுது நீ அவனுக்கு கொடுக்காமல் மறுத்தாயா இல்லையா? அவன் மூலமாக நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன், நீ எனக்கு அவனுக்கு கொடுத்திருந்தால் எனக்கு கொடுத்ததற்கு சமமானது என்கிற கருத்துள்ள ஹதீசுகள் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தர்மம் என்பதை வேறாகவும் கடமையான ஜகாத் என்பதை வேறாகவும் பிரித்து பார்க்க இந்த சமூகம் மறந்துவிடக் கூடாது. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், ஜகாத் என்பதை யாருக்கு கொடுக்க வேண்டும் அதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. யார் ஜகாத் வாங்குவதற்கு ஆக சிறந்தவர்?
தகுதியானவர் என்பதை மார்க்கம் சொல்லுகிற பொழுது அடிப்படையான ஒரு சட்டத்தை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அடிப்படையான சட்டம் என்னன்னா, யார் ஜகாத் வாங்குவதற்கு தகுதியானவர் என்று சொன்னால், யார் ஜகாத்தை கொடுப்பதற்கு தகுதி இருக்கிறதோ அவர் தகுதி இல்லாதவர். ஒருத்தருக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒருத்தருக்கு நம்ம ஜகாத் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம், அவரிடத்தில் 11 பவுன் தங்கம் இருக்குது, 10.5 பவுன் தங்கம் இருக்குதுன்னு சொன்னால் அவருக்கு ஜகாத் கொடுப்பது கூடாது. ஒருவர் ஜகாத் கொடுப்பதற்கு தகுதி பெறுகிற பொழுது வாங்குவதற்கான தகுதியை இழந்து விடுகிறார். இதை நாம் கவனத்துல வைக்கணும். இரண்டாவது, யாருக்கு ஜகாத் கொடுக்க கூடாதுன்னு சொன்னால், யாரை பார்ப்பது உங்களின் மீது கடமையோ அவர்களுக்கு ஜகாத் கொடுக்க கூடாது. மனைவிக்கு செலவினங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு கணவனுடையது, மனைவிக்கு ஜகாத் கொடுக்க கூடாது. பெற்றோரை பார்ப்பது, பெற்றோருக்கு செலவினங்களை கொடுப்பது ஒரு மனிதனின் மீது கடமை. மார்க்கம் சொல்லுகிறது பெற்றோருக்கு ஜகாத் கொடுக்க கூடாது. உங்களுடைய குழந்தைகளுக்கான செலவினங்களை கொடுப்பது உங்களின் மீது கடமை, குழந்தைகளுக்கு ஜகாத் கொடுக்க கூடாது. அண்ணன் தம்பியை பார்க்க வேண்டிய கடமை இல்லை, அவர்களுக்கு ஜகாத் கொடுக்கலாம். உடன் பிறந்தவர்கள், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், என்னுடைய சகோதரர் சிரமத்தில் இருக்கிறார்னு சொன்னா அவரை விட்டு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் கொடுப்பதால் உங்களுக்கு நன்மை மிகுதியாக கிடைக்கும் என்று நினைக்க கூடாது. ஜகாத் கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் ஆக தகுதியானவர்கள், ஆக சிறந்தவர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய நெருக்கமான இரத்த உறவினர்கள். அவர்களுக்கு போய் நீங்கள் ஜகாத்தை கொடுக்கிற பொழுது ஜகாத் கொடுத்த நன்மையும் கிடைக்கும், சிலத்துர் ரஹ்ம் என்று சொல்லப்படக்கூடிய சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்ந்த நன்மையும் கிடைக்கும், இரட்டிப்பான கூலி கிடைக்கும் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்தி காட்டுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வசனத்தில் பேசுகிற பொழுது 8 விதமான மனிதர்களை இங்கே அடையாளப்படுத்துகிறான். அந்த 8 நபர்களுக்கு நீங்கள் ஜகாத் கொடுக்கலாம். இன்னம ஸதகாத்து, நிச்சயமாக ஜகாத் என்பது லில் ஃபுகராஇ, ஏழைகளுக்கு, வல் மசாகீனி, வறியவர்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வல் ஆமிலீன அலைஹா, ஜகாத்தை வசூல் செய்யக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வல் முஅல்லஃபதி குலூபுஹும், இன்னும் மார்க்கத்தின் பால், இஸ்லாத்தின் பால் உள்ளம் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜகாத் கொடுக்கலாம். வஃபிர் ரிகாபி, அடிமைகளுக்கு, வஃபில் காரிமீன, கடனாளிகளுக்கு, வஃபி சபீலில்லாஹி வப்னி சபீல், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யக்கூடியவர்களுக்கு, போர் செய்யக்கூடியவர்களுக்கு, கல்வி கற்கக்கூடியவர்களுக்கு, வப்னி சபீல், வழிபோக்கர்களுக்கு நீங்கள் ஜகாத் கொடுக்கலாம் என்று குறிப்பிட்ட மனிதர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வரையறுத்து சொல்லுகிறார். இந்த எல்லா மக்களிலேயும் முதன்மையாக ஜகாத் பெறுவதற்கு தகுதியானவர்கள் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தங்கள் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். நிறைய நபர்களை நாம் பார்க்கிறோம். ஊரில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவர்கள் பெற்றோர்களை கவனிக்காமல் இருக்கிறார்கள், உடன் பிறந்த இரத்த பந்தங்களை கவனிக்காமல் இருக்கிறார்கள். கூட பிறந்தவர் ஊருக்குள்ள யார் யாரிடத்திலேயோ போய் யாரிடத்திலேயோ கையேந்தி கேட்டு தன்னுடைய தேவையை சொல்லி அவர் அசிங்கப்பட்டு கொண்டிருப்பார். இவர் அவரை விட்டு மற்ற எல்லா நபர்களுக்கும் கொடுத்து கொண்டிருப்பார்கள். எனவே ஜகாத் ஆகட்டும், சதகாவாகட்டும், நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளாகட்டும், முதலில் உங்களுடைய இரத்த பந்தங்களில் யார் தேவையுள்ளவர்கள் என்பதை நாம் முதலில் சிந்தித்து நாம் கவனமாக பார்க்க வேண்டும். ஜகாத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு சில அடிப்படைகள் இருக்கிறது. மார்க்கம் சொல்லி தருகிறது, தேடி வந்து கேட்பவர்களுக்கு ஒரு பக்கம் கொடுக்குதல் என்பது இருந்தாலும் கூட நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், தேடுங்கள். வெளிப்படையில ஒரு சில மக்கள் கண்ணியமாக இருப்பார்கள், பார்த்தால் தெரியாது, கண்ணியமாக வருவார்கள், தொழுவார்கள், வேலை வெட்டின் எல்லாம் சரியா இருக்கும். ஆனால் உள்ளே பார்க்கிற பொழுது குர்ஆனில் பட்டியலிட்ட அந்த 8 நபர்களில் ஒருவராக கடனாளிகள் என்கிற பெயரில் அல்லாஹ் ஒரு சிலரை சொல்லி, ஒரு சில மக்கள் கடனாளிகளாக இருப்பார்கள், வெளியே பார்த்தா தெரியாது. கடனுடைய நெருக்கடி அவர்களை சமயங்களில் தற்கொலை வரை தூண்டக்கூடியதாக இருக்கலாம். இந்த மாதிரியான நபர்களை தேடி அவர்களுக்கு நம்முடைய ஜகாத்தை கொடுத்து நாம் உதவி செய்ய வேண்டும். ஜகாத்தினுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கிற பொழுது ஒரே நோக்கம்தான் அடிப்படை. இந்த ஜகாத், இந்த செல்வம் என்பது ஒரு நபரிடத்தில் தேங்கி இருக்கக்கூடாது. ஜகாத்தை பொறுத்தவரை ஒரே செல்வம் என்பது ஒரு நபரிடத்தில், குறிப்பிட்ட சமூகத்திடத்தில் தேங்கி இருக்காமல் செல்வம் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னதை போல சொந்த பந்தங்களுக்கு கொடுப்பதை மார்க்கம் ஏன் முக்கியத்துவமாக்குகிறதுன்னு சொன்னா, உனக்கான செல்வம் அது உனக்கானது மட்டுமல்ல, உன்னுடைய உறவுகளுக்குமானது என்பதை மார்க்கம் வலியுறுத்துவதற்காக வேண்டித்தான். ஹஸ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
அவர்களிடத்திலே ஒரு வசனம் ஓதி காட்டப்படுகிறது. என்ன வசனம்னு சொல்லி சொன்னால், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை சதகா செய்யாதவரை, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதவரை நீங்கள் நல்லவர் அல்ல என்கிற வசனம் வந்த பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைருஹா என்று சொல்லப்படக்கூடிய உயர்தரமான ஒரு தோட்டத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த தோட்டத்தை மார்க்கத்திற்காக நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய சொந்த பந்தங்களில் ஏழைகள் யார் இருக்கிறார் என்பதை பார்த்து அவர்களுக்கு நீங்கள் இதை கொண்டு போய் கொடுங்கள். சொந்த பந்தத்தை அனுசரித்த நன்மையும் கிடைக்கும், நீங்கள் ஸகாத் சதகா கொடுத்த நன்மையும் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பிவிட்ட வரலாறு எல்லாம் ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அற்புதமான செய்தி என்பது, ஸகாத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏன் கடமையாக்கினான்னு சொன்னா, அந்த செல்வம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவரிடத்தில் தேங்கி இருக்க கூடாது. கொடுப்பதன் மூலம் நீயும் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். வாங்கி அவருக்கு நன்மை அவருக்காக வேண்டி துஆ செய்வதன் மூலம் நீங்களும் நன்மை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா மக்களுக்கும் பொதுவாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஸகாத்தை கடமையாக்கி இருக்கிறார். மீண்டும் மீண்டும் நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி, கொடுப்பதால் ஒருபோதும் செல்வம் என்பது அல்லாஹ்வின் பார்வையில் குறையவே குறையாது என்பதை குர்ஆனின் நிறைய இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி இருக்கிறார். சூரா பக்ராவில ஒரு வசனத்தில் பேசுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மஸ்ருல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய மக்கள் ஒரு விதைக்கு ஒப்பானவர்கள். ஒரு விதையை நாம் விதைக்கிற பொழுது அது 70 மடங்காக 700 மடங்காக ஒரு சில நபர்களுக்கு லாபத்தை தருகிறது. எனவே நீங்கள் வழங்கக்கூடிய சதகா உங்களுக்கு நிச்சயம் பல்கி பெருகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் நிறைய உதாரணங்களின் மூலம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். ஸகாத்தை கொடுப்பதன் மூலம் துன்யாவில நாம் பெறக்கூடிய நன்மைகள் என்ன என்று பார்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா நகஸத் மாலும் மின் சதகா, உங்களுடைய பொருளாதாரம் ஸகாத்தின் மூலம் ஒருபோதும் குறையாது என்று அல்லாஹ்வின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இதன் மூலம் உங்களுடைய பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்படுவதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதே போல பொருளாதாரங்களில் பரக்கத்து வேண்டும்னு சொன்னா அதை சரியாக நாம் ஸகாத்தை வெளியாக்க வேண்டும். அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், வமா ஆதைதும் மின் ஸகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி யார் ஸகாத் கொடுக்கிறாரோ ஃபஉலாயிக இன்தல்லாஹி ஹுமுல் முத்இஃபூன், அல்லாஹுடைய பாதையிலே அவர்தான் பன்மடங்காக கொடுக்கப்பட்டவர். அதே போல நாளை மரணத்திற்கு பின்னால் ஒரு மனிதனை சென்று கபரில் அவனுடைய ஜனாசாவை வைக்கப்படுகிற பொழுது கபரில் வேதனை வந்து அடைந்தால் அந்த ஸகாத் அவருடைய வேதனைக்கு கேடயமாக இருக்கும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீசுகளின் மூலம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே ரமலானுடைய காலம் என்பது நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கான மிக அற்புதமான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு மாதம் என்பதை கவனத்தில் கொண்டு யாரெல்லாம் ஸகாத் கடமையாக இருக்கிறதோ கடமையானவர்கள் எல்லாம் மிகச்சரியாக அதை கணக்கிட்டு வெளியாக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்கான செய்தி என்னன்னு சொன்னா, யாரின் மீது ஸகாத் கடமை? தங்கம், வெள்ளி, வியாபார பொருள், அதே போல விவசாயத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய மகசூல், கால்நடை, இந்தந்த விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு ஸகாத் என்பது கடமையாகும். தங்கம் என்று சொன்னால் 10.25 பவுன் தங்கம் ஒருவரிடத்தில் ஒரு வருடம் பரிபூர்ணமாக இருந்து கடனை விட்டும் நீங்கி தன்னுடைய சொந்த தேவைகளை விட்டும் நீங்கி மேல்மிச்சமாக அவரிடத்தில் தங்கம் இருந்தால் அவருக்கு ஸகாத் கடமையாகும். வெள்ளின்னு பார்க்கிற பொழுது 612 கிராம் வெள்ளியோ அதற்கு நிகரான வியாபார பொருளோ கையில் ரொக்கமாகவோ பணம் இருந்தால் அது அவர்களுக்கு ஸகாத்தை கடமையாக்கும். அதுபோல ஒவ்வொரு நபர்களுடைய சூழ்நிலைகளை கவனித்து, தேவைகளை கவனித்து, கையிருப்புகளை கவனித்து இதனுடைய சட்டங்கள் மாறுபடும் என்பதால் இதற்குள்ளே சென்று மிக விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படையாக இதனுடைய அடிப்படை சட்டங்களை நாம் இங்கே பேசுகிறோம். யார் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதே போல காசு பணம் என்று வருகிற பொழுது ஒரு சில நபர்கள் என்ன செய்கிறார்கள்னு சொன்னா, வருஷத்துல ஒரு தடவை ஸகாத் கொடுத்தால் போதும், அல்லது நாம் எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவு கொடுத்தால் போதும் என்று பொருளாதாரத்தை காரணம் காட்டி ஒரு சில மக்கள் ஸகாத்தினுடைய அந்த விஷயங்களை சுருக்கிக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் கூட நம்மிடத்தில் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, வருஷத்துல ஒரு தடவை ஸகாத் கொடுத்தால் போதும், பிரச்சனை இல்லை, கொடுத்துக் கொள்ளுங்கள், வருஷத்துல ஒரு தடவை தானே, தாராளமாக கொடுத்துக் கொள்ளுங்கள், மிச்சமுள்ள காலம் கொடுக்க வேண்டியதில்லை, ஆனால்
அந்த கொடுக்காமல் நீங்கள் சேர்த்து வைத்த பொருளாதாரம் என்ன ஆகும் என்று தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜகாத்தை கொடுக்காமல் பொருளாதாரத்தை நீங்கள் சேர்த்து வைத்தால் முதல் விஷயம், சேர்த்து வைக்கக்கூடிய பொருளாதாரம் மீதம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நிச்சயமாக அழித்தே தீரும்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி அல்லாஹ் என்று சத்தியம் செய்து பேசக்கூடிய ஹதீசுகள், எந்த ஒரு மனிதர் ஜகாத்தை கொடுக்காமல் தேக்கி வைத்துக் கொள்ளுகிறாரோ அந்த தேக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ஜகாத்தினுடைய பணம் மீதம் இருக்கக்கூடிய செல்வத்தை முதல் விஷயம் அழித்துவிடும். இரண்டாவது, நாளை மறுமையிலே அல்லாஹ் குர்ஆனிலேயே நேரடியாக பேசுகிறான், நீங்கள் எந்த ஒரு தங்கத்தையும் வெள்ளியையும் ஜகாத்து கொடுக்காமல் சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ அவற்றை பழுக்க காய்ச்சி அவர்களுடைய காதுகளிலும் விழாப்புறங்களிலும் ஊற்றப்படும் என்றும் ஹதீசுகளிலும் குர்ஆனிலும் செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே எப்பொழுது ஒரு மனிதன் அந்த 2.5% மிகச்சரியாக ஜகாத் என்கிற பெயரில் வெளிப்படுத்துகிறானோ மீதமுள்ள பொருட்கள் அவனுக்கு ஹலாலாகவும் அவனுக்கு பரக்கத்தாகவும் ஆகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அல்லாஹு ஷானஹு தஆலா சூரா ஹாக்கா என்கிற அந்த அத்தியாயத்தில் ஒரு வசனத்தில் பேசுகிற பொழுது, நாளை மறுமையிலே மக்கள் எப்படியெல்லாம் புலம்புவார்கள் என்று சொல்லுகிற பொழுது, மா அகுனா அன்னி மாலியா, என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய செல்வம் துன்யாவில் நான் சம்பாதித்த சம்பாத்தியம் எனக்கு பயன் தரவில்லையே என்று நாளை மறுமையில் மனிதன் புலம்புவான். மா அகுனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம் என்னை அழித்து விட்டதே என்றும் ஒரு சில மக்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அந்த மக்கள் யார்? நாளை மறுமையில் அவர்களுடைய பட்டோலை இடது கையில் கொடுக்கப்படும். கொடுக்கிற நேரத்திலே எனக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்தான், அதை நான் நல்ல வழியில் செலவு செய்யவில்லை, ஜகாத்தை கொடுக்கவில்லை, எனவே என்னுடைய பொருளாதாரம் என்னை அழித்து விட்டது என்று ஒரு சில மக்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, காசுபணங்கள் பொருளாதாரங்கள் என்பது அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் அது துன்யாவிலேயும் உங்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், மறுமையையும் உங்களுக்கு வெற்றிக்குரியதாக ஆக்கும். ஒரே காசு தாங்க, வேறு வேறு கிடையாது. நீங்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய ஒரே காசு பணம் தான் பள்ளிவாசல்ல கொண்டு வந்து அதை நீங்கள் செலவு செய்கிற பொழுது பள்ளிக்கான கட்டுமானத்திற்கோ அல்லது குமருக்கான தேவைகளுக்கோ கல்விக்கான தேவைகளுக்கோ தேவையுள்ளவர்களுக்கோ சதகாவாக ஜகாத்தாக கொடுத்தால் துன்யாலையும் கண்ணியம் கிடைக்கும், துன்யாலையும் பரக்கத்து கிடைக்கும். நாளைக்கு கபருல கொண்டு போய் வச்சதற்கு பின்னால் மறுமையிலேயும் அது உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அதே காசு பணத்தை கேட்பவர்களுக்கு கொடுக்காமல் ஹராமான முறையில் சம்பாதித்து அதை யாருக்கும் ஜகாத்தையும் கொடுக்காமல் சதகாவும் கொடுக்காமல் சேர்த்து வைத்து அதை வாரிசுகளிடத்தில் கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு நீங்கள் கபருக்கு செல்லுகிற பொழுது அதே தங்கமும் வெள்ளியும் மாளிகைகளும் நாளை மறுமையிலே உங்களுக்கு சோதனையாக வந்து அமையும். ஒரே பொருளாதாரம் சரியாக செலவு செய்கிற பொழுது நன்மை, அதை சரியாக செலவு செய்யாத பொழுது அது பாவமாக மாறுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு நம்மில் யாருக்கெல்லாம் ஜகாத் கடமையாக இருக்கிறதோ அதை மனமுவந்து கணக்கிட்டு சரியான முறையில் வெளியாக்க வேண்டும். அப்படி வெளியாக்குகிற பொழுது அது நமக்கு மென்மேலும் பரக்கத்தை தரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கடமையானவர்கள் ஜகாத்தை கொடுப்பதற்கும் கடமை இல்லாதவர்கள் வருங்காலங்களில் ஜகாத்தை கடமையாக்கி வெளியாக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நசீபாக்கி தந்த நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.